நம்ம இந்த வீடியோவில் காலிஃப்ளவரோட தகவல்கள் பற்றி பார்க்கலாம். காலிஃப்ளவரில் மேல் பகுதியில் இருக்கிறத மட்டும்தான் நம்ம சாப்பிடணும். மேல் பகுதி இருக்கிறத தலைன்னு சொல்கிறாங்க. இந்த காலிஃப்ளவரை நம்ம கொஞ்சம் பார்க்குறக்கு கேபேஜ் மாதிரியே இருக்குது. காலிஃப்ளவர் ஒரு கேபேஜ் ஃபேமிலியை சேர்ந்தது தான். ஒயிட், பர்பிள், ஆரஞ்சு, க்ரீன்னு நிறைய கலரில் நமக்கு காலிஃப்ளவர் கிடைக்குது. ஆனால் ஒயிட் கலர் மட்டும்தான் காமன் கலராக இருக்குது காலிஃப்ளவரில். காலிஃப்ளவரில் அதிகமான அளவு சத்து இருக்குது. குறிப்பாக ஃபைபர் இருக்குது. ஃபைபர் நம்ம உடம்புக்கு ரொம்பவே முக்கியம். இந்தியாவிலேயே வெஸ்ட் பெங்காலில் தான் அதிகமான அளவு காலிஃப்ளவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த காலிஃப்ளவர் செடி பார்த்திங்கன்னா ஒரு செடியில் ஒரு பூ தான் வரும். இந்த செடி வளர்ந்து 60லேருந்து 70 நாள்லேயே நம்ம காலிஃப்ளவரை அறுவடை பண்ணிடலாம். இந்த காலிஃப்ளவர் 60 டேஸ்லேயே ஃபுல்லாக அறுவடை பண்ணி முடிச்சிருவாங்க. இந்த இலை பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் மேலே க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும். காலிஃப்ளவரோட ஹெட்டை நம்ம 2 மந்த்ஸில் அறுவடை பண்ணி எடுத்துடுறோம். எடுத்ததுக்கப்புறம் அந்த செடியை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா 8 மந்த்ஸ் கழித்து அதில் சீடு வர ஆரம்பிக்கும். இந்த சீடு பார்த்திங்கன்னா ஒரு பீன்ஸ் மாதிரி இருந்த மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே தான் நிறைய சீடு இருக்கும். அந்த சீடை நம்ம கலெக்ட் பண்ணி ட்ரை பண்ணிக்கணும். ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம முளைக்க வைக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.